சனி பகவான் பிள்ளையாரை பிடிக்கும்போது 2.5 வருஷ காலம் நான் உன்னை பிடிச்சுக்கணும், எனக்கு நீ அதுக்கு அனுமதி தாங்க அப்படிங்கிறது கேட்கும்போது இன்று போய் நாளை வா அப்படிங்கிறத எழுதி முதுகில் ஒட்டிட்டு இருப்பாராம். அவர் டெய்லி கேட்கும்போது இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா அப்படிங்கிறது அவருடைய ஒரு கூற்றாக இருக்கும். என் முதுகில் என்ன இருக்குது பாருங்க, படிங்க அப்படிம்பாராம். அவரும் சனி பகவான் அங்கே வாசிப்பாராம், இன்று போய் நாளை வா அப்படிங்கிற இந்த தகவல் கொடுத்துட்டே இருந்தாராம். கடைசியில் சனி பகவான் என்ன சொன்னா, அப்பா பிள்ளையாரப்பா டெய்லி இன்று போய் நாளை வான்னு வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச காலங்கள் தான் இருக்குது, என்னுடைய கடமையை நீ நிறைவேற்ற கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். சரி, என்ன இந்த 2.5 நாழிகை மாத்திரம் நீ பிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அந்த 2.5 நாழிகை தன்னுடைய திறமையினால், தன்னுடைய புத்தி கூர்மையினால், தன்னுடைய அந்த பலத்தினால அந்த சனி பகவானே அவரை 2.5 நாழிகை மட்டும்தான் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த கிரகத்திற்கு இருந்தது. அதனால விநாயகர் அப்படிங்கிறது முழு முதற் கடவுள். அந்த சனி பகவான்கிட்டேருந்தே தாக்கத்திலேருந்தே நம்மளை காப்பாற்றக்கூடியவர் யாரு அப்படின்னா இந்த விநாயகர் தான்.